அதிவேக நெடுஞ்சாலையிலிருந்து விமான நிலையம் வரை மற்றும் கால்வாயிலிருந்து சுரங்கம் வரை நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் நாடு உருவாக்கப்பட்டுள்ளது. இதை உருவாக்கும் பணி ஒரு சிந்தனையுடன் தொடங்குகிறது. ஆமா, அப்படிப்பட்ட எத்தனை பேரை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள்? இங்கே எத்தனை பேர் தங்கள் எண்ணம், அவர்களின் வேலை, நாட்டின் நடைமுறை இவை அனைத்தும் தங்கள் கடமை என்பதை உணர்ந்தவர்கள்? நான் வடிவமைப்பு துறையைச் சேர்ந்த முக்கிய நபர் சங்கேத் குல்கர்னி. இயந்திரங்களை வடிவமைப்பது எனது பணி. நாட்டின் முன்னேற்றத்திற்கு பங்களிக்கக்கூடிய இயந்திரங்களை மிகவும் நம்பகமானதாகவும் நீடித்ததாகவும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றதாகவும் மாற்றுவது எனது முக்கிய கடமையாகும். இவ்வாறு செய்வது நாட்டின் வளர்ச்சியை எந்த விதத்திலும் பாதிக்காது. சப்ளை செயின் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த நான் மனிஷ் பாண்டே. எனது சிந்தனை மிகவும் தெளிவாக உள்ளது. இயந்திரங்களை தொடர்ந்து இயக்கினால் வெற்றி நிச்சயம். உண்மையான வெற்றியின் ஒரு பகுதி ஆத்ம நிர்பர்தா. அதனால்தான் நாங்கள் 75% பாகங்களை உள்நாட்டில் வாங்குகிறோம். இதனால் உள்ளூருக்கான குரல் உள்ளூர் முதல் உலகம் வரை செல்லும். நான் அமன் காத்தீப், வெல்டிங் பிரிவை சேர்ந்தவன். எனது வேலை வெல்டிங். அதாவது நீங்கள் இரும்பு துண்டுகளை வெட்டினாலும் நான் அதனை சேர்த்து விடுவேன். அல்லது நான் நினைத்தது போல் எனது சொந்த உழைப்பின் மூலம் நாடு முன்னேற்றம் அடையும். இதில் நீங்களும் இணைய வேண்டும். நான் அசெம்பிளி லைனிலிருந்து பூஜா காம்பளே. நான் வெவ்வேறு பகுதிகளை இணைக்கிறேன் என்று நினைப்பது மிகவும் எளிதானது. ஆனால் எனது சிந்தனை சற்று வித்தியாசமானது. நான் வெவ்வேறு நம்பிக்கைகளை ஒன்றாக சேர்க்கிறேன். அனைவரும் ஒன்றிணைந்தால் நாடும் செழிக்கும். மனித வளத்துறையைச் சேர்ந்த நான் சந்தோஷ் புக்ரங்கர். எனது பணி பயிற்சி அல்லது சம்பளத்துடன் மட்டுமே தொடர்புடையது என்று மக்கள் நினைக்கிறார்கள். உண்மை என்னவென்றால் தொழிற்சாலையின் அனைத்து ஊழியர்களையும் கவனித்துக் கொள்வதும் என் வேலைதான். தொழிற்சாலையில் ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டாலோ அல்லது குடும்பத்திற்கு ஆதரவு தேவைப்பட்டாலோ அதனை கவனித்துக் கொள்ளும் முக்கிய நபர் நான் தான். அப்போதுதான் அவர்கள் தன் வேலைகளை சிறப்பாக செய்து நாட்டை கவனித்துக் கொள்ள முடியும். ஊழியர்களின் மகிழ்ச்சி நாட்டை மேலும் மகிழ்ச்சி அடைய செய்யும். நான் மாலா விஸ்வகர்மா. தரத்துறையிலிருந்து தரமான இயந்திரங்களிலிருந்து தரமான செயல்திறன் பெறப்படுகிறது என்பது எனது சிந்தனை. எனவே நான் ஒவ்வொரு இயந்திரத்தின் தரத்தையும் சரிபார்க்கிறேன். இதனால் இயந்திரம் அற்புதமாக செயல்பட்டு எங்கள் திட்டத்தை தரமாக நிறைவு செய்கிறது. திட்டம் தரமாக நிறைவடையும் போது தேசம் மேலும் வலுப்பெறும். எண்ணம் எப்படி இருக்கிறதோ அதுபோலவே நாடும் இருக்கிறது. எப்போது எண்ணம் செயலாக மாறுகிறதோ அப்போது நாடு சிறப்பாக கட்டமைக்கப்பட்டு மேலும் வளர்ச்சி அடைகிறது. டாடா ஹிட்டாச்சியுடன் இணைந்து வளமான நாட்டை உருவாக்குவோம்.